இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை உள்பட தமிழகமெங்கும் பரவலாக கனமழை. அடுத்த 3 நாள்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். ஆள்மாறாட்ட புகாரில் மருத்துவக் கல்லூரி மாணவரை தேடி சென்னைக்கு வந்தது தேனி காவல்துறை. மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்பதால் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் ஆவணங்களை சரிபார்க்க மருத்துவக் கல்வி இயக்குநர் உத்தரவு. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடப்பதை இனியும் தொடரவிடக்கூடாது. புதிய தலைமுறையின் கள ஆய்வை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்திய வரலாற்றையே மாற்றும் கீழடி அகழாய்வின் முடிவுகள். சங்க காலத்தில் நகர நாகரீகம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேஜஸ் போர் விமானத்தில் பறந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தேஜஸ் விமானத்தை வாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முன்வந்திருப்பதாக பெருமிதம். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேட்டு வழக்கில் ப. சிதம்பரத்திற்கு அக்டோபர் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சிபிஐ கோரிக்கையை ஏற்று டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. கல்லூரி முதல்வருக்கு எதிராக பாலியல் புகார் அளிக்க கோரி மாணவிக்கு வலியுறுத்தல். சென்னை நந்தனம் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம். இவை தவிர தீபாவளியையொட்டி சென்னையில் 6 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மற்றும் தங்கத்தின் விலையில் தொடர் சரிவு. 15 நாள்களில் சுமார் 1500 ரூபாய் வரை குறைந்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கனமழை பெய்ததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சென்னை உட்பட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி ஐசோல் பகுதியில் சாலையில் அரை அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். சேத்துப்பட்டு பகுதியில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியது. எனினும் அதனையும் பொருட்படுத்தாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு இடையே கடந்து சென்றனர். சாலைகளில் தேங்கிய மழைநீரால் அசோக் பில்லர், கத்திப்பாரா உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கனமழை காரணமாக சென்னை மண்ணடி ஐயப்பச்செட்டி தெருவில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஜெரினா பானு என்ற பெண் உயிரிழந்தார். தொடர் மழையால் திருவள்ளூரில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மெய்யூருக்கும் எறையூருக்கும் இடையிலான தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆற்றில் யாரும் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புங்கத்தூரில் அரசு பள்ளி மாணவர்கள் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் நடந்தே வகுப்பறைக்கு சென்றனர். கனமழை காரணமாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்த சவுந்தர சோழபுரம் கிராமத்தில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கொத்தத்தம்பாளையத்தில் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர். உயர்மட்ட பாலம் கட்டாததால் மழை பெய்யும் போதெல்லாம் அவதியடைவதாக அப்பகுதியினர்
தொடர் கனமழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. சாலைகளில் தேங்கும் மழைநீரை பைப் மூலமாகவும் மழைநீர் வடிகால் மூலமாகவும் நீர்நிலைகளில் சேமிக்க அரசு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாள்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 14 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தெற்கு ஆந்திரா மற்றும் வடகடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, திருவள்ளூர் பகுதிகளில் கனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வடதமிழகம், தென் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்த மழை நிலவரமானது அடுத்து வரும் 2-3 தினங்களில் தமிழக பகுதியில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இடைவெளி விட்டு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர், பூண்டியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரக்கோணம், தாமரைப்பாக்கத்தில் முறையே 17 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோழவரம், திருவாலங்காடு ஆகிய பகுதிகளில் தலா 13 சென்டிமீட்டரும், திருத்தணியில் 12 சென்டிமீட்டரும், எண்ணூரில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. நுங்கம்பாக்கம், மாதவரம், செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறை அம்பலப்படுத்தியுள்ள நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் குறித்த புகாரில் தனிப்படை காவலர்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இவ்விவகாரத்தில் பலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எந்த தேர்விலும் இல்லாத அளவுக்கு உச்சகட்ட சோதனைகளுக்கு மத்தியில் நடத்தப்படும் நீட் தேர்விலேயே சர்வசாதாரணமாக ஆள்மாறாட்டம் நடந்திருப்பதுதான் மருத்துவத்துறையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த உதித் சூர்யா என்ற மாணவர் தேர்வில் முறைகேடு செய்து தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளதாக எழுந்த புகாரை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியிருக்கிறது புதிய தலைமுறை. மும்பையில் உள்ள தேர்வு மையத்தில் வேறொரு மாணவர் தேர்வெழுதி தேர்ச்சி பெற அந்த ஆவணங்களை கொண்டு சென்னையைச் சேர்ந்த உதித் சூர்யா தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் அதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார் அவரின் தந்தை வெங்கடேசன். மேட்சாக மட்டும்ன்றது அவங்க இது இப்போ நீங்கள் காட்டுற அந்த ஃபோட்டோ 15 இயர்ஸில் அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ சரிங்களா. அது ஏஜ் பை ஏஜ் அது ஃபேஸ் சேஞ்சஸ் வரும். ரெண்டாவது நம்ம ஒரு ஸ்டுடியோக்கு போகும்போது நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படி தானே நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அது எக்ஸாம் எழுதுன்னு அவர் தான், அதுதான் அவர் எழுதி தான் பாஸ். ஆமாம். ஆவணங்கள் தயாரித்தல், ஆள்மாறாட்டம், கூட்டுச்சதி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதுகுறித்து விசாரிக்க ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் உஷா தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்க உத்தரவிட்டுள்ளது மருத்துவக் கல்வி இயக்குநரகம்.
ஒருவருடைய மாணவருடைய ஹால் டிக்கெட்ஸையும் நாங்கள் திருப்பி ரீவெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டும் அந்த கன்சர்ன் பர்சனும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டும் கோரிலேட் ஆகுதான்றது எங்கள் லெவல்லையே நாங்கள் பார்க்குறோம். அதை தவிர நம்ம சென்ட்ரல் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் போர்டு ப்ளஸ் ஸ்டேட் லெவல் போர்டுக்கும் நாங்கள் எஜுகேஷன் போர்டுக்கும் அனுப்பிச்சு அவங்களுடைய ஜெனுவாலிட்டி சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வாங்கி பண்ணுறதா இருக்குது. இதுக்கான வழிமுறைகள் அனைத்தும் எங்களுடைய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவரிடமிருந்து ஆணை ஏற்கனவே வரப்பெற்றுள்ளது. அதன்படி நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். மருத்துவ கல்வி இயக்ககத்தின் உத்தரவின் பேரில் சம்பவம் தொடர்பாக விளக்கமளிக்க தேனி அரசு மருத்துவக் கல்லூரி டீன் மற்றும் பேராசிரியர் குழுவினர் சென்னை வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தனிப்படை காவலர்கள் தேடிச் சென்றபோது உதித் சூர்யாவோ அவரின் தந்தையோ வீட்டில் இல்லை. மும்பையில் நீட் தேர்வு எழுதிய உதித் சூர்யா அங்குள்ள பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்திருக்கிறார். இதன் மூலம் அந்த பயிற்சி மையம் மூலமாக பலர் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பல மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதினார்களா? பயங்கர கெடுபிடிகளுக்கு இடையில் நடத்தப்படும் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடந்தது எப்படி? கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட போது புகைப்பட மாறுபாடு குறித்த சந்தேகம் எழுப்பப்படாதது ஏன்? கல்லூரியில் சேர்க்கப்பட்ட போது ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்படவில்லையா என இந்த விவகாரத்தில் அடிப்படையாக எழும் கேள்விகள் காவல்துறையினரை மேலும் யோசிக்க வைத்திருக்கின்றன. உதித் சூர்யாவுக்கு பதிலாக தேர்வு எழுதியதாக கூறப்படும் அந்த நபர் சிக்கினால் மட்டுமே இந்த விவகாரத்தில் இருக்கும் மர்ம முடிச்சுகள் அவிழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வை எழுதியவர்களுக்கு மருத்துவ இடம் வழங்கும் கொடூரத்தை இனியும் தொடரவிடக்கூடாது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதிய மாணவன் குறித்து புதிய தலைமுறை வெளியிட்ட தனித்த செய்தியை தமது ட்விட்டர் பக்கத்தில் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உரிய மதிப்பெண் பெற்ற அனிதாக்களின் உயிரை பறித்து ஆள்மாறாட்டம் செய்த உதித் சூர்யாக்களுக்கு மருத்துவ இடம் அளிப்பதை அனுமதிக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் மாணவர் விரோத போக்கையும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசையும் அம்பலப்படுத்துவோம் என்றும் ஸ்டாலின் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேட்டு வழக்கில் ப. சிதம்பரத்தின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 3ஆம் தேதி வரை நீட்டித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நிதியை பெற ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு உதவியதாக கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ப. சிதம்பரம் செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் நீதிமன்ற காவலில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது காவல் முடிவடைந்த நிலையில் டெல்லியில் இருக்கும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ப. சிதம்பரத்தின் காவலை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ப. சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல், சிதம்பரத்திற்கு பல்வேறு உடல்நலக்குறைவு இருப்பதாகவும், எனவே அவருக்கு மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளவும் மருத்துவர்களின் பரிந்துரையின்படி உணவுகள் சாப்பிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சிறையில் தலையணைகள், நாற்காலி உள்ளிட்ட வசதிகள் சிதம்பரத்திற்கு அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கபில் சிபலின் இந்த புகாரை மறுத்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் துஷார் மேத்தா, சிதம்பரம் உடல்நலத்தின் மீது சிபிஐக்கு அக்கறை இருப்பதாகவும், மருத்துவ பரிசோதனை செய்வது சிறை அதிகாரிகள் முடிவுக்கு உட்பட்டது என்றும், எனவே அவரது நீதிமன்ற காவலை இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் ப. சிதம்பரத்தை வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டது. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தேஜஸ் போர் விமானத்தை வாங்க முன்வந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேஜஸ் இலகு ரக போர் விமானத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயணம் செய்தார். தேஜஸ் போர் விமானத்தில் பறந்த முதல் பாதுகாப்பு அமைச்சர் என்ற சிறப்பை அவர் பெற்றார். பெங்களூருவில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவன விமான தளத்திலிருந்து போர் விமானிகளுக்கான பிரத்யேக ஆடையை அணிந்து ஏர் வைஸ் மார்ஷல் என் திவாரியுடன் இணைந்து சுமார் 30 நிமிடங்கள் வரை தேஜஸ் விமானத்தில் பறந்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங், வானில் பறந்தபோது ஏர் மார்ஷலின் வழிகாட்டுதலின்படி சற்று நேரம் விமானத்தை கட்டுப்படுத்தியதாக தெரிவித்தார். முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரான தேஜஸ் போர் விமானத்தை வாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முன் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். आज तेजस की डिमांड दुनिया के दूसरे देशों से भी हो रही है और मैं समझता हूं कि हम लोग अब इस स्थिति में भी पहुंच गए हैं कि दुनिया को भी हम फाइटर प्लेन्स और बहुत सारे आर्म्स और एम्यूनिशंस भी अब एक्सपोर्ट कर सकते हैं. वैसे एक्सपोर्ट करने का सिलसिला हम लोगों ने प्रारंभ कर दिया है. தேஜஸ் ரக விமானத்தின் பாகங்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டன. பெங்களூருவில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் தேஜஸ் ரக விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மணிக்கு 2205 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் உடையது இந்த தேஜஸ் ரக விமானம்.
ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும். MiG-21 ரக போர் விமானத்திற்கு மாற்றாக தேஜஸ் விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சீனா கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டிருக்கும் JF-17 என்ற போர் விமானத்தை விட தேஜஸ் ரக விமானங்கள் சக்தி வாய்ந்தவை. லைட் கம்பேட் ஏர்கிராப்ட் என்ற இலகு ரக விமான வகையைச் சேர்ந்த இந்த தேஜஸ் விமானங்களில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தரங் ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த போர் விமானம் அனைத்து பருவநிலைகளிலும் இயங்கும் திறன் கொண்டது. விமானத்தில் டெல்டா விங் வகை இறக்கைகள் பொருத்தப்பட்டிருப்பதால் எந்த கோணத்திலும் எளிதாக இயக்க முடியும். வானில் இருந்தபடியே வான், தரை, கடல் இலக்குகளை மிக துல்லியமாக நடத்தும் திறன் கொண்டது தேஜஸ். இனி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தேசிய குடிமக்கள் பதிவேட்டு விவகாரம் குறித்து பேசினார். அசாமில் வசிக்கும் வங்கதேசத்தவர்களை அடையாளம் காண்பதற்காக தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்பட்டு அண்மையில் வெளியிடப்பட்டது. இதில் உண்மையான இந்திய குடிமக்களின் பெயர்கள் விடுபட்டதாக எழுந்த புகாரால் இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டெல்லி சென்றுள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மம்தா பானர்ஜி தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இருந்து 19 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதை அமித்ஷாவிடம் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். திமுக பொதுக்குழு கூட்டம் வரும் 6ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 6ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் கட்சியின் ஆக்கப் பணிகள், சட்டத்திட்ட திருத்தங்கள், தணிக்கை குழு அறிக்கை ஆகியன குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மு.க. ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபரண தங்கத்தின் விலையில் தொடர்ந்து சரிவு காணப்படுகிறது. ஆபரண தங்கம் 15 நாள்களில் சவரனுக்கு 1488 ரூபாய் விலை குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் விலை குறைந்து 3580 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 160 ரூபாய் இறங்கி 28,640 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 49 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையாகிறது. உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து கீழடியில் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர் சிற்ப கண்காட்சியை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்ட செயலி மற்றும் கீழடி அகழாய்வு ஆகியன குறித்து விளக்கும் புத்தகத்தையும் அமைச்சர் பாண்டியராஜன் வெளியிட்டார். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் கூட இணைஞ்சு பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பட்னம்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க கேரளாவில், அதுதான் முசிறிப்பட்டினம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு உலக அளவில் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் சேரமன்னன் வச்சிருந்த போர்ட் முசிறிப்பட்டினம்னு கண்டுபிடிச்சி அதை ஆக்ஸ்போர்டோட சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ அது மாதிரி நம்மளும் ஒரு உலகத்தரம் மிக்க ஒரு பல்கலைக்கழகங்களோட சேர்ந்து அடுத்த கட்ட ஆய்வை இன்னும் கொஞ்சம் வீரியத்துடன் செய்யணும். வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள கீழடி கிராமத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி மூலமாக சங்ககால நாகரீகத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். வைகை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளிலேயே மிகப்பெரியது கீழடி அகழாய்வுதான். சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய வைகை கரை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் கீழடி அகழ்வாராய்ச்சியின் மூலம் தெரிய வந்திருக்கின்றன. இங்கு கிடைக்கப்பெற்ற பொருட்கள் உலக புகழ்பெற்ற அறிவியல் கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. கார்பன் டேட்டிங் எனப்படும் கரிம பகுப்பாய்வுகள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா சோதனை ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இத்தாலியில் உள்ள பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறையில் பானை ஓடுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. புனேவில் உள்ள முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டெக்கான் கல்லூரியில் எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. செங்கல் கட்டுமானத்தில் வீடுகள், தொழில் கூடங்கள், வணிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் நகர நாகரிகம் கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இங்கு வெளிக்கொணரப்பட்ட மட்கலன்கள் மூலம் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதலும் வைகை கரையின் நகரமயமாதலும் ஒரே காலகட்டம்தான் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு. கரிம பகுப்பாய்வு முறைப்படி கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அகழாய்வு இடத்தில் உள்ள எலும்பு துண்டுகள் மூலம் திமில் உள்ள காளை, பசு, எருமை, ஆடு ஆகியவை வேளாண்மைக்கு உறுதுணை செய்யும் வகையில் கால்நடைகளாக வளர்க்கப்பட்டது தெரியவந்துள்ளது.
சன்னமான களிமண், செங்கல், சுண்ணாம்பு சாந்து, இரும்பு ஆணிகள் பயன்படுத்தி கட்டுமான தொழில்நுட்பத்தில் வீடுகள் கட்டப்பட்டிருந்தது அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சங்ககால சமூகம் எழுத்தறிவு பெற்று இருந்ததற்கான சான்றுகளாக ஆதன், குவிரன் போன்ற ஆட்பெயர்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கருப்பு, சிவப்பு நிற பானை, மண்பானை, நூல் நூற்கும் தக்களிகள், கூர்முனை கொண்ட எலும்பு கருவிகள், தங்க அணிகலன்கள், மணிகள் போன்றவையும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அரவைக்கல், மண்குடுவை, தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு, சதுரங்க காய்கள், பகடைக்காய், சூது பவள மணிகள், ரவுலட்டட் சாயல் கொண்ட பானை ஓடுகள், சுடுமண் வார்ப்பு, மனித உடல் பாகம், காளையின் தலை, மனித தலை உருவம் போன்றவையும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கீழடி மட்டுமின்றி கொந்தகை, மணலூர் மற்றும் அகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ள அனுமதி கோரியிருப்பதாக தொல்லியல் துறை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பைசா பல்கலைக்கழகம் இத்தாலிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மண் மாதிரிகள், பானை ஓடுகளுடைய மாதிரிகளிலிருந்து கிடைக்கப்பட்ட ஆய்வுகள் நிச்சயமாக அந்த காலத்தில் மிக தரமான கட்டுமான பொருட்களை கீழடி மக்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்று தெரிய வருகிறது. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து முழுமையான ஒரு அறிக்கையை தமிழக மக்களுக்கும் அறிவார்ந்த சமூகத்திற்கும் அவருடைய பார்வைக்கும் இதை வைத்திருக்கின்றோம். திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஊழியர்களில் 90% பேர் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதற்கான பிரத்யேக ஆதாரங்கள் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் காலியாக உள்ள 800 ஹெல்பர் உள்ளிட்ட குரூப் டி பணியிடங்களுக்கு ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் அண்மையில் தேர்வு நடத்தியது. இந்த தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு இதுவரை 528 பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு கட்டங்களாக பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. இவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் புதிய தலைமுறையிடம் கிடைத்திருக்கின்றன. புதிதாக நியமிக்கப்பட்ட 528 பேரில் 475 பேர் வெளிமாநிலத்தவர் என்கின்ற அதிர்ச்சி தகவல் அதில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 53 பேர் மட்டுமே திருச்சி ரயில்வே கோட்டத்தில் புதிதாக பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது புதிதாக நியமிக்கப்பட்டவர்களில் 90% பேர் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாகியுள்ளது. இது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள திருச்சி ரயில்வே கோட்ட எம்பிக்கள் குழு தலைவர் திருச்சி சிவா, நியமனம் தொடர்பாக தங்களுக்கு எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இப்போது இரண்டாவது கட்டமாக 260 பேருக்கு பார்க்கிற போது அதில் வெறும் 16 பேருக்கு தான் இதுவரை தமிழர்களாக இருக்கிறார்கள். இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கத்தக்கதாக இருக்கிறது. இரண்டாவதாக இப்போது ஏதோ குழுவுக்கு எங்களை எல்லாம் கோட்ட தலைவர் என்றெல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர், இது போன்ற தகவல்கள் எங்களுக்கு வருவதில்லை. இது மாதிரி ஒரு பணி நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. பின்னர் எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்பது தெரியாது. இது குறித்து பின்னால் பேசுவோம். ஆனால் மிகுந்த கவலை தரக்கூடியது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து விழிப்புணர்ச்சி பெற்று போராட வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. மதுரை கோட்டத்தில் மட்டும் இருந்த 572 பணியிடங்களில் 98% பேர் வெளிமாநிலத்தவர்கள் என்பதை புதிய தலைமுறை நேற்று வெளிக்கொண்டு வந்தது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் குரூப் டி தேர்வை எழுதாமல் இருந்ததால் வெளிமாநிலத்தவர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கிடைத்ததற்கு காரணமாக இருக்கலாம் என மதுரை கோட்ட முதுநிலை ஊழியர் நல அதிகாரி சுதாகரன் கூறியிருந்தார். நம்ம அதை கேண்டிடேட் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். ஒருவேளை தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை யூபிஎஸ்சி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை எஸ்எஸ்சி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை குறைவாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேண்டிடேட் சைட்லேருந்து நம்ம பார்த்தா தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். மதுரை, திருச்சி கோட்டங்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொற்ப எண்ணிக்கையிலேயே வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது உறுதியாகி இருக்கும் நிலையில் தமிழகத்தில் அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் லெனின் மற்றும் கணேஷ். தீபாவளி பண்டிகைக்காக சென்னையில் 6 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா செல்லும் பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். விக்கிரவாண்டி, பன்ருட்டி வழியாக கும்பகோணம், தஞ்சை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும், கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக புதுச்சேரி, கடலூர்,
சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், ஹொசூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி முதல் தீபாவளிக்கான சிறப்பு பேருந்துகளுக்கு முன்பதிவு தொடங்கும் என்றும் கர்நாடகம் செல்வோருக்காக சிறப்பு பேருந்து ஏற்பாடு குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் ஊர்களிலிருந்து அதிகமான பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு வருவதற்கு இதே போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அடுத்து நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அதற்குண்டான முடிவுகள் எட்டப்படும். ஊரப்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையத்துக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினராக சேகர் ரெட்டி மீண்டும் தமிழக பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சேகர் ரெட்டி அவர்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தீர்கள், இடையில் கைது நடவடிக்கை வரை நடந்தது, மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? ஒன்று சார், இது வரைக்கும் நான் பெருமாளே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். இடையில ஏதோ சில நிகழ்ச்சிகள் நடந்தது, அதில் எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாமே வியாபாரம் படம் தான். அது நான் ஒரு பார்ட்னர் அந்த கம்பெனியில், எல்லாம் முறையாக நடந்தது தான். ஏதோ சில கெட்ட நேரம் சில நிகழ்ச்சிகள் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்து போச்சு. முடிஞ்சது அது போட்டேன் சார். இப்போ இனிமேல் அதாவது நான் சில முக்கியமான பணியெல்லாம் தேவஸ்தானத்தை செஞ்சுட்டு இருந்தேன். கோமந்திரிப்பு கட்டிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட அளப்பரியில் ஒரு 5 ஏக்கரால். அதையும் கன்னியாகுமரியில் சில கோயில் வேலைக்கெல்லாம் நான் தான் முழுமையாக வேலை செஞ்சேன். ப்ளஸ் இது வரைக்கும் வெளியே தெரியாமல் நிறைய பெருமாள் சேவை செஞ்சுட்டு இருக்கேன். அது பெருமாள் என்னை கைவிடலை. ஒன்று தான் எனக்கு முக்கிய ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இந்த பதவியை திரும்ப வாங்குறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க சார்? ஒரு முயற்சியும் இல்லை சார். நாங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துருந்தேன் முதல்வருக்கு, ஆந்திர முதல்வருக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நான் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருந்தேன். இது மாதிரி எனக்கு அநியாயம் நடந்து போச்சு லாஸ்ட் போர்டில். எனக்கு என்னுடைய ஜென்யூனிட் பாருங்கள், நான் நியாயமாக உங்களுக்கு பட்டா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் பெரிய மனசு பண்ணி முதல்வர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்றைக்கும் அவர் வாழ்நாள் பூர்வம் அவருக்கு நன்றி கடனாக இருப்பேன். இணைப்பிற்கு வந்து உங்கள் விளக்கத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சேகர் ரெட்டி. 11, 12ஆம் வகுப்பில் 4 முக்கிய பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு 3 முக்கிய பாடங்களை மட்டும் படிக்கும் நடைமுறையை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் தற்போதைய நடைமுறையில் தமிழ் அல்லது பிற மொழி, ஆங்கிலம் மற்றும் 4 முக்கிய பாடங்கள்
3ஆம் கல்வியாண்டில் +1 மாணவர்களுக்கு இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா. சேர விரும்பும் உயர்கல்வியின் அடிப்படையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பாடங்களை குறைத்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற பள்ளிக்கல்வித்துறையின் அறிவிப்புக்கு கல்வியாளர்கள் இருவேறு வகையான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். சிலருக்கு கணிதம் நன்கு வரும், ஆனால் அறிவியல் வராது. சிலருக்கு அறிவியல் பாடம் நன்கு வரும், சிலருக்கு கணிதம் வராது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கின்றது. 10ஆம் வகுப்பு முடிந்தவுடன் தான் என்ன படிக்கப் போகிறோம் என்பதை தானே தேர்வு செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. மன அழுத்தம் ஏற்படுகிறது, சப்ஜெக்டை கோப்ப பண்ண முடியல, இதெல்லாம் ஒரு தவறான சான்றுகளாகும். வளர்ந்த நாடுகளில் மனித உடலுக்குள் நானோ போட்ஸ் என்று சொல்லக்கூடிய நானோவை இயக்கி அது வழியாக அவருக்கு என்னென்ன டியூமர்ஸ் இருக்குது, எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு. மருத்துவத்துறையும் பொறியியல் துறையும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு புரிதல் இல்லாதவர்கள் கல்விக் கொள்கைகள் இருக்கிறார்கள் என்றால் இது மிக வருந்தத்தக்க விஷயம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.